இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை சிறுமைப்பட்ட நிலைமையிலே, நெருக்கப்படுகிற நிலைமையிலே, பாடுகளோடு பிரச்சனைகளோடு நீங்க ஒருவேளை இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு மனதுல ஒரு வேதனை நிமித்தமாய் நீங்க ஒருவேளை அந்த இடத்துல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையிலே ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை என்னன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவரா, நெருக்கப்படுகிற காலங்களில அவரே தஞ்சம், அவனுக்கு தஞ்சமானவரா இருக்கிறாரா. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதை விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தஞ்சமானவராய் இருக்கிறார், அடைக்கலமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை சிறுமைப்பட்டவர்கள் என்று ஒதுக்கலாம். இவர்கள் நெருக்கப்படுற இடத்துல ஒண்ணும் இல்லை, இவங்கள்ட்ட பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, பெரிய பேசப்படத்தக்கதாக எதுவுமே இல்லை என்று சொல்லி உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை புறம்பே தள்ளலாம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் நமக்கு அடைக்கலமானவர். சிறுமைப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவரே தஞ்சமானவராய் காணப்படுகிறாராம். இந்த காலை வேளையிலே நாம் இந்த சங்கீதம் 9வது அதிகாரத்தில இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து விட்டு கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, முதலாவதாக சிறுமைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை இந்த சங்கீதத்திலே அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி இருக்கிறார். ஏன்னா தாவீதும் ஒரு நாளிலே சிறுமைப்படுகிற நிலைமையில தான் இருந்தா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதனுடைய வாழ்வில நம்ம திரும்பி பார்க்கும்போது அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகளின் வழியாய் அவர் கடந்து சென்றார். சிறுமைப்படுத்தப்பட்டார். இவைங்க உன்னுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை போய் நீ பாரு அப்படின்னு சகோதரர்கள் அன்றைக்கு அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தின நாளில் அவனை பார்த்து சொன்னான். சவுல பார்த்து தாவீது சொல்லும் போது, ராஜா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும், நான் அந்த கோலியாத்தை வீழ்த்தி போடுவேன், நான் ஆண்டவருடைய நாமத்திலே கடந்து சென்று அவனை நான் வீழ்த்தி போடுவேன், அவனை நான் கொன்று போடுவேன் தைரியமாய் சொன்ன போது என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஏன்னா சகோதரர்கள் எல்லாம் ராணுவத்துல வேலை பார்க்கிறாங்க, சவுளுடைய ராணுவத்துல. இவன் ஆடுதானே மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஏளனமா நினைச்சான். ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன, இவன் எப்படி இந்த கோலியாத்தை வீழ்த்திடுவான் அப்படின்னு தான் நினைச்சாங்க. சிறுமைப்படுத்தினார், நெருக்கப்படுத்தினார்கள். நீ போய் பேசுற அந்த பேச்சிலே தெரிகிறது. நீ போய் உன் தகப்பனார் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை போய் பாரு, அதை யாருடைய வசத்துல நீ ஒப்படைத்து விட்டு வந்தாய் இந்த கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவு வேதனையான அனுபவம் பாருங்க. சிறுமைப்படுத்தப்பட்டா பாருங்க. தகப்பனார், சொந்த தகப்பனாரே தன் வீட்டிலே வைக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய பலி விருந்துக்கு அவனை அழைக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசினா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பெயர் பிரஸ்தாபமா இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். அதுவும் தைல கொம்பை கொண்டு வந்திருக்கிறார். அபிஷேகம் பண்ண போகிறார். யாரையோ ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த ஊர்லயே எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனா தாவீது அழைக்கப்படவில்லை அந்த விருந்துக்கு. சிறுமைப்படுத்தப்பட்டான், நெருக்கப்படுத்தப்பட்டான். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன்னு தாவீது சொல்றார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று தாவீது சொல்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவ்வளவாய் நெருக்கப்பட்டார். தன்னுடைய பெற்றோருடைய தன்னுடைய குடும்பத்துல கூட இப்படி நெருக்கப்பட்ட போதிலும் அவன் ஆண்டவரை தான் தேடினான். மாத்திரமல்ல, சவுல் ராஜா நித்தம் போராட்டம், நெருக்கம், ஒண்ணுமே செய்யல. ஒரு கோலியாத்தை தான் வீழ்த்தினான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பேசின போது பொறாமைப்பட்டவனாய் தாவீதை ஒவ்வொரு நாள் நித்தம் ஒடுக்கினான். பிரியமானவர்களே, ஓடி ஓடி ஒளிகிற அனுபவம், வனாந்தரத்திலே, குகைகளிலே, கண்மலை சிகரங்களிலே போய் தன்னுடைய அடைக்கலத்தை தேடினான். எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். சிறுமைப்படுத்தப்பட்டான். அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது தான் சொல்றார்,
அடுத்து அவருடைய ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னா மீகாள், சவுலுடைய குமாரத்தி மீகாள் கொடுக்கப்பட்டார். அதற்கு பின்பு அந்த மீகாலே அவனை ஏளனமா பேசுறா. அவளை அவளை எடுத்துட்டு போய் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு சவுல். அடுத்து பாருங்க, சொந்த மகனான அப்சலோமால துரத்தப்பட்டார். வெறுங்காலாய் நடந்தார். அன்பான தேவர்களே, அநேக நெருக்கங்கள், சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் வழியாய் தாவீது கடந்து சென்றார். அன்பான தேவ பிள்ளை, அதே தாவீது இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். என்னன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்கிற வார்த்தையை தான் அவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். சிறுமைப்படுகிறீர்களா? வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் ஒருபோதும் அந்த சிறுமைப்படுகிறவரை கைவிடவே மாட்டார் என்று தாவீது சங்கீதம் 9:9 சொல்றார். முதல் பகுதியில. 2வது பகுதியில சொல்றாரு, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவனுக்கு தஞ்சமானவர் என்று. அன்பான தேவ பிள்ளையே, தாவீது ஓடி 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 ஒளிகிற போது அந்த வனாந்திரத்தில் கண்மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த வீணையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய தஞ்சம் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் அரண் நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க தான், நீங்க தான் என் பாதுகாப்பு, உண்மை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை என்று அவரை பிடித்து கொண்டான். பெரிய தாவீதை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஈசாயின் குமாரனாகிய தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை நான் நினைவு கூறுகிறேன் என்று ஒவ்வொரு ராஜாக்கள் அரசாட்சி செய்த போதும் ஆண்டவர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானாய், தூய்மை உள்ளவனாய் தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, பச்சைபால் இடத்திலே பாவத்துக்கு உட்பட்ட போது ஆண்டுடைய சமூகத்திலே போய் விழுந்து மன்றாடி மீட்பை பெற்றுக் கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளையே, அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மாறினார். அவனுக்கு ஆண்டவர் தஞ்சமாகவும் மாறினார். அன்பானவர்களே, இந்த காலைவேளையிலே நெருக்கப்படுகிறேனே, எனக்கு பாதுகாப்பு யார்? என்னுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பார்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஆகாரை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது ஒரு நாளிலே ஆகார் துரத்தப்பட்டாள். தன்னுடைய நாச்சியாராகிய சாராள் ஆபிரகாமிடத்துல சொன்ன போது ஆபிரகாம் அவளை அனுப்பிவிட்டாள். ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணீரை மாத்திரம் கொடுத்துட்டு அவளையும் அவனுடைய மகனையும் அனுப்பிவிட்டார். ஆகாரும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலும் வனாந்தரத்திலே, பெயர் சபா என்கிற வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம். ஒருவேளை வேதனைப்பட்டிருப்பா பிரியமானவர்களே. இந்த ஆபிரகாம் தானே எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார். இந்த சாராள் சொல்லி தானே அந்த வீட்டுல நான் அவருக்கு மனைவியாய் நான் போனேன். இப்பொழுது ஒரு துருத்தியை கொடுத்து அனுப்புறாரே என்று வேதனைப்பட்டிருப்பார். உலகத்தின் மனிதர்கள் அப்படிதான். ஆனா ஆண்டவர் அவளை மறக்கல. பிரியமானவர்களே, அவளுக்கு நீரூற்றை காண்பித்தார். துருத்தியில தண்ணி எவ்வளவு நாள் இருக்குவானா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல தீந்துச்சு. அழுகிறாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு பிள்ளையை கொண்டு தூரத்துல போட்டுட்டு அவ போய் உட்கார்ந்து அழுகிற போது அவளுடைய அழுகுரலை தெய்வம் கேட்டார். பிரியமானவர்களே, அவளுக்கு அடைக்கலமாய், தஞ்சமாய், கோட்டையாய் போய் பெரிய நீரூற்றை உலகத்தின் மனிதர்கள் ஒரு துருத்தியை தான் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்றென்றைக்கு வற்றாத நீரூற்றை அவளுக்கு காண்பித்து, குடிமகளே ஆசீர்வாதமாயிரு, இந்த இடத்தை சுற்றி உனக்கு நான் சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, நெருக்கப்படுகிறீர்களா? சிறுமைப்படுகிறீர்களா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை மறந்து போக வேண்டாம். 3வதாக பாருங்க, சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லையா? சங்கீதம் 9:11 இவ்வாறாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 9:11 10வது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. பிரியமானவர்களே, அடுத்து 4வதாக சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். அன்பான தேவ பிள்ளையே, ஆகார் சிறுமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே,
அவள் கூப்பிடும்போது ஆண்டவர் அவளுக்கு அவளுக்கு அவளுடைய காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, 12வது வசனத்திலே பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். அவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அவருடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்த தெய்வம் இன்றைக்கு சிறுமைப்படுகிற பிள்ளைகளுடைய கூப்பிடுதலையும் அவர் மறவாத தெய்வம். அடுத்ததாக, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையாம். பிரியமானவர்களே, 18வது வசனத்திலே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவர் நாமும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாது. நாளிலே சோர்வோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் திடப்படுத்துவாராக. அவருடைய வார்த்தையை கொண்டு, வார்த்தையின் வெளிச்சத்தின் வழியாய் நடத்தி பலப்படுத்துவாராக. அன்பான தெய்வ பிள்ளைகள், அவரை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் விருதா போக செய்கிற தெய்வமே அல்ல. கடைசியாக சிறுமைப்பட்டவர்களுக்காக அவர் எழுந்தருளுகிற தெய்வமா இருக்கிறார். அரைஸ் ஓ லார்ட் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். எனக்காக எழுந்து ராஜாவே என்று. இந்த வார்த்தை அநேக இடங்களில இருக்கும் சங்கீதத்துல. எழுந்திருந்தும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்ய. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் இவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்ன மனுஷன் அவன் என் மேல பலன் கொள்ளக்கூடாது. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, என்னை வெட்கப்படுத்த கூடாது. என்ன நான் அவர்களுக்கு மேலாக என் ஆண்டவர் என்னை உயர்த்தணும்னு சொல்லி தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்ய. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சிறுமைப்படுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் பிடித்துக் கொள்ளும். இந்த வார்த்தையை பேசும் ஆண்டவரோடு. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமா இருக்கிற தெய்வமே, எனக்கு அடைக்கலமாயிரு, எனக்கு தஞ்சமாயிரு, என்னை கைவிட்டுறாதையும், என்னுடைய கூப்பிடுதலை மறவாதையும் அப்பா. இப்ப நான் உன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதபடி செய்யுங்க, எனக்காக எழுந்தருளுங்க என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம